ஆட்டோ வருமாப்பா? ஏன்பா ஆட்டோ வருமா? போகலாம் சார். எங்கே சார் போகணும்? அசோக் நகர் போகணும். உட்காருங்க சார். 400 கொடுங்க சார். ஒரு 60-70 ருபீஸ் கொடுக்கலாம். ஐயா காலங்கத்தில் போ சார். ஆளு நீ வரியாப்பா? எங்கே சார் போகணும்? அசோக் நகர் போகலாம் சார். 350 கொடுங்க சார். திருச்சியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வந்தேன். அதுக்கே 300 ரூபா தான்ப்பா ஆச்சு. லோக்கலுக்கு 350 ரூபா கேட்குறேன். ரயில் ஓட்டுறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது சார். ஆட்டோ ஓட்டுற எங்களுக்கு யார் சார் தரா? அதுக்காக என் ஒருத்தக்கிட்டே வாங்கிட முடியுமா? 300 ரூபா கொடுங்க சார், போகலாம். 70 ரூபா கொடுக்கலாம்ப்பா. இல்லை சார், வேற ஆட்டோ பார்த்துக்கங்க சார். நீயாவது வரியாப்பா? அசோக் நகர் போகணும். நான் வரேன் சார். எங்கே சார் போகணும்? நீ எவ்வளோப்பா கேட்குற? உட்காருங்க சார். 150 கொடுங்க சார், போதும். 70 ருபீஸ் கொடுக்குறேன்ப்பா. சரி உட்காருங்க, வாங்க போகலாம். லக்ஷ்மி ஸ்டார்ட். சார் ஒரு நிமிஷம் சார். ஓகேப்பா. நான் எந்திரண்ணா. எந்திரிங்க. இந்தாங்க தண்ணி குடிண்ணா. சார் சாப்பாடு போய் கொஞ்சம் எடுங்க. மத்தியான சாப்பாடு தம்பி. எனக்கு பேக் கேட்பனா சார்? பின்னாடி இருக்கிற சாப்பாடு போய் எடுங்க சார். ஓ இந்த பேக்கா? அதே தான் கொடுங்க. சாப்பிடலண்ணா? இல்லைப்பா. ஏன் சாப்பிடல? என்னாச்சு? காசு இல்லையே. சாப்பிடாம படுத்தா எப்படி? கொடுப்பா. தாங்க. போடவா? நல்லா சாப்பிடுங்கண்ணா. சரிப்பா. ஓகேவா? சரிப்பா. சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிட போடக்கூடாது. சரியா? பட்டா? ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருப்பப்பா. சாரி சார். வா வா போலாம். தம்பி நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா. ஏம்பா சார், சாப்பாடு வாங்கி போய் கொடுத்து சாப்பிட வைக்கிறியே, உனக்கு தெரிஞ்சவர் அவரு? சார் போகிற வழியில் ஒருத்தரை பார்க்குறோம், பசியோடு இருக்கிறாருன்னு தெரியுது. எப்படி சார் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது? தெரிஞ்சவனாக இருந்தாலும் தெரியாதவனாக இருந்தாலும் பசி ஒன்று தானே சார். டெய்லி ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட்டு முடிச்சோடனே 2 பார்சல் வாங்கிடுவோம் சார். அப்படியே போகிற வழியில் பசியோடு இருக்கவங்கள பார்த்தா அவங்களுக்கு கொடுப்பேன் சார். இது என் பழக்கம் சார். வெரி குட். சார் உங்கள் ஏரியா வந்துச்சு, இறங்கிங்க சார். சார் பார்த்து எதாவது மிஸ் பண்ணுற போகிறீங்க? சார் 75 ரூபா சொல்லிட்டு 300 ரூபா கொடுத்துருக்குறீங்க. தம்பி வாழ்க்கையில எதையோ பிடிக்க என்னமோ சாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் யாரு விழறவன் யாருன்னு தெரியாத இந்த காலத்தில் அடுத்தவன் பசியை தான் பசியா நினைச்சு உதவி செய்யற உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த பணமும் பிரயோஜனமா இருக்கட்டுமே. நீ நல்லா இருக்கணும்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் சார். வரேன்ப்பா. இவன் தாங்க விஜய், நம்ம கதையோடைய நாயகன். டிகிரி முடிச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த ஊரில் இவன் பார்க்காத வேலையே இல்லைங்க. ஆட்டோ ஓட்டுறது, சேல்ஸ்மேனு, டெலிவரி பாய், பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் பல வேலைகளை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி சிறுக சிறுக பணத்தை சேர்த்து இவங்க அப்பாவுடைய கவர்மெண்ட் வேலையை வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கான். மேம்பாலம் வேண்டும், வேண்டும் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், வேண்டும் 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 மேம்பாலம் வேண்டும், வேண்டும் வேண்டும் ரயில்வே மேம்பாலம் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் வேண்டும் வேண்டும். ஓகேண்ணா, லீவு கிடைக்குதோ இல்லையோ போராடினே இருக்கும். வேண்டும் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். வேண்டும் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், வேண்டும் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், வேண்டும் வேண்டும் மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் வேண்டும், அதானே ஜஸ்ட் மிஸ்ரா பாஸ் ஆயிடலாம்.
எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்க தெரியலையே. கேட்டில் நிற்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரியா? நான் வண்டியை தொடப்போம். யாரையாவது லவ் பண்ணிருப்பா, ஏமாத்திட்டு போயிருப்பா. அதனால தான் suicide பண்ணிக்க தண்டவாளத்துல போய் நின்னுட்டா. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் தேவையாப்பா. ஓராச்சர்ல ஏதோ லவ் ஃபெயிலியர் போல ரயில்ல வந்து சாவது. எவனையாவது நம்ப வேண்டியது, ஏமாத்திட்டானா இப்படி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு தண்டவாளத்துல போய் நிக்க வேண்டியது. இதுங்களுக்கு இதேதான் வேலை. அந்த பையன் உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை காப்பாத்தினா பாரு, அவனுக்கு வாட்ஸ்அப். பிள்ளைங்க வந்து விஷயத்த சொல்லணும்ல கை காலில் ஆடி போச்சுமா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்து அதுக்கப்புறம் நாங்கள் உசுரோடு போன நினச்சியா? நல்ல வேலை ஆண்டவங்க காப்பாற்றணும். என்ன கண்ணு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நான் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமே நீங்க 2 பேருமே தான்ப்பா. இப்படியே என்ன பொத்தி பொத்தி வளர்த்தா என்னப்பா அர்த்தம்? ஏமா இன்னும் என்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? நீ எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் எங்களுக்கு நீ குழந்தை தாண்டி. சின்ன வயசா நான் இருக்கும்போது சைக்கிள்ல முன்னாடி இருக்கிற கூடையில என்ன உட்கார வச்சு என் புள்ள எனக்கு முன்னாடி இருந்து இந்த உலகத்தையே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என் அப்பா இன்னைக்கு நான் வளர்ந்து பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் என்னை ஆபீஸ்ல கொண்டு விடுறதுல இருந்து ராத்திரி வீட்டுக்கு வந்து என்ன தூங்க வச்சு போர்வையை போத்தி விடுற வரைக்கும் ஏப்பா என்ன இப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கும் போது தான் குழந்தை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சைக்கிளையே புடிச்சிட்டு வர அப்பாக்களை பார்த்திருக்கேன். இப்ப வளர்ந்து பெரியவளாகி நல்ல ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச தூரம் ஸ்கூட்டியே புடிச்சிட்டு வந்தா என்னப்பா அர்த்தம்? பயமா, துடிப்பா, இல்ல பாதுகாப்பா? தெரியலையம்மா. ஆனா பெத்தவங்க மனசு பித்து. பெத்த குழந்தைங்க எவ்வளோ பெரியவங்களை வளர்ந்தாலும் அவங்களுக்கே குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் பெத்தவங்களுக்கு குழந்தைங்க தானம்மா. பெண் குழந்தைங்கிறவங்க ஒரு வீட்டில் முதல்ல பிறக்கிற லட்சுமிம்மா, அதிர்ஷ்ட தேவதை. உலகத்திலே பொம்பளை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான இடம் பெத்தவங்களோட இதயம் மட்டும்தான்மா. அவங்க நல்லபடியா வளர்த்து இன்னொருத்தங்க கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் பெத்தவங்க மனசு துடிக்கிற துடிப்பு அவங்களுக்கு மட்டும்தான்மா தெரியும். நீங்க துடிக்கிற துடிப்பும் படுற கஷ்டமும் எனக்கு நல்லாவே தெரியும்பா. நீங்க எனக்கு பார்த்த ஃபாரின் மாப்ல கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல செத்தா அதுக்கு நான் எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? அட்டாப்சில கூட ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு தெளிவா சொல்லியும் என்னாலதான் செத்தான்னு எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க எனக்கு எவ்வளவோ மாப்பிள்ள பாத்தீங்க. என்ன பொண்ணு பார்த்துட்டு போன எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கும் என்னதான் காரணம் காட்டுறாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்?
இப்படி எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு தினம் தினம் நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படிப்பா பொறுத்துட்டு இருக்க முடியும்? நம்ம வீட்டுக்கு ஏதாவது கல்யாண பத்திரிக்கை வந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்பட வேண்டியது. சாமி கோயில்ல தெரு கல்யாணம் நடந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு ஃபீல் பண்ண வேண்டியது. டிவி சீரியல்ல கூட கல்யாண சீன் வந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்பட வேண்டியது. இப்படி நீங்க தினம் தினம் ஃபீல் பண்றத பார்த்து பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல என்னோட கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சுப்பா. எதுக்கு இப்படி பெத்தவங்களுக்கு பாரமா இருக்கணும்னு தோணுச்சுமா. அதனாலதான்ப்பா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அழாதீங்கடா. எங்க பாசமும் பரிதவிப்பும் உங்களை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கோன்னு எங்களுக்கு புரியலடா. அழாதீங்கம்மா, அழக்கூடாது. என் பொண்ணுக்கு நீ இனிமேல ஒரு ராஜகுமாரன் எங்கேயாவது பிறக்க போறான், எங்கேயாவது பிறந்திருப்பான். அவன் என் குழந்தைய தேடி வர்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதெல்லாம் வாழலன்னு யார் கேட்டா போக வேண்டியது தானே. யூஸ்லெஸ் மேக்கிங் டிராமாஸ். அந்த பொண்ணை காப்பாத்துற புள்ளாண்ட இருக்கான நல்லா செவன ஹீரோவா இருக்கான்ல. இதெல்லாம் காப்பாத்தி இருக்க கூடாது, போகட்டும்னு விட்டுருக்கணும். நானா இருந்தா காப்பாத்திருக்கவே மாட்டேன். எவனோ வயிற்றுல கொடுத்துட்டு ஓட்டான் போல, அதான் ட்ராக்ல வந்து தலையை கொடுக்க நின்றுச்சு. இவளை காப்பாத்த போன பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்களெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணவே கூடாது. போய் தொலைட்டுன்னு விட்டுறணும். டிஸ்லைக் பண்ணவங்க எல்லாரையும் லைக் பண்ண வைக்கணும்னா தோசையை திருப்பி போட்டால் தான் ஆகும். எங்க அந்த போராட்ட ஸ்டில்லு? போராட்டம் வெற்றி பெற உயிரை கொடுக்க துணிந்த வீரமங்கை. அந்த புள்ளாண்டா அந்த பொண்ணை காப்பாற்ற தப்பு இல்லை, நல்ல பொண்ணு தானே. ஏ சக்தி, இங்க பாத்தியா? சிட்டில இன்னைக்கு நீ தான் ட்ரெண்டிங். உன்னை காப்பாத்தின ஆட்டோ டிரைவரை நீ கண்டபடி திட்டினல, ஆனா உன் பேர் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? உன் தற்கொலை முயற்சியை போராட்டத்துக்கான வெற்றியா மாத்தி உன் பேர்ல இருந்த கலங்கத்தை போக்கிட்டான். அண்ணா வணக்கண்ணே, ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஃபோன் பண்ண சொன்னா ஃபோன் மட்டும் தான் பண்ணுவீங்களா? வேலை கேட்குறவன் நேராக வரணையா? இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயமா? கோச்சிக்காதீங்கண்ணா, நாளைக்கு வந்துடுறேண்ணே. சரிவா? என்ன மச்சான் சொன்னாரு? என்ன மச்சான்? அப்பா வேலை விஷயமா பேசியிருந்தேன் மச்சான், நாளைக்கு நேரில் வர சொல்கிறாரு. நானும் ஃபோன் அடிக்கிறேன், நேரில் போய் பார்க்குறேன், கேட்டுனே தான் மச்சான் இருக்கிறேன். அப்போ போய் பார்த்துரு. சரிப்பா, ட்ரை வேலையை பண்ண பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க பேங்க்ல ஆட்டோ லோனுக்கு அப்ளை பண்ண கணேஷ் தானே? ஆமாம் மேடம், வீட்டுக்கிட்ட வந்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எனக்கு ஆட்டோ லோன் அப்ளை பண்ணி கொடுத்தது சாங்ஷன் ஆயிடுச்சு மேம். செக்கை கொடுக்காம டெய்லி இழுத்தடிக்கிறாங்க மேடம். ஐயோ, எனக்கெல்லாம் சூரிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். யாரோ ஒரு பெரிய மனுஷன் என் குடும்ப கஷ்டத்தை பார்த்து எனக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலையில 11 மணிக்கு பேங்க்குக்கு வாங்க. ஜிஎம் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம், நான் வந்துடுறேன் மேடம் பேங்க்கு. சரி.
அப்பா வாங்கப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வந்துட்டேன். இந்தாங்க ஹெல்மெட்டு, இந்தாங்க சாவி, கிளம்புங்க. என்னப்பா எப்போ நீங்க தானே டிராப் பண்ணுவீங்க, இன்னைக்கு என் கையில கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு என் பொண்ணு அவ்வளோ தைரியம் வர மாதிரி பேசி அப்பாவுக்கு தைரியம் வரலன்னு எப்படி? தைரியத்தில் தான் என் பொண்ணு. ஜான்சி ராணியா? வேலு நாச்சியாரு தென்னாட்டிலேயே வீராங்கனை இருக்கும்போது நான் எதுக்கு நார்த் இந்தியாவை தேடிட்டு போனோம்? நான் தென்னாட்டுக்காரண்டி. நிஜமாவாப்பா? சத்தியமா நான் தென்னாட்டுக்காரமா? ஐயோ அப்பா அது இல்ல, என்ன தனியா பைக்ல அனுப்புறீங்களே அத கேட்டேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. இந்த சூடா இருக்கு, போன்னா சாப்பிட்ரு. ஆமா, நாய் கேக்கு போட்டுற அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு சும்மா இருக்க கண்டிப்பா. மாட்டீங்க. பார்த்து ஜாக்கிரதை. தைரியமா தான் ஓட்டுறா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கே. அவ ஓட்டுறா, உனக்கு பயமா இருக்கு. நீ ஓட்டினா ஊருக்கே எல்லாம் பயமா இருக்கும். முடி போனாலும் இந்த குசும்பு போலியே. தம்பி, யூனியன் லீடர்கிட்ட பேசி அந்த ஆபீஸரை ஒரு வழியா சம்மதிக்க வச்சிட்டேன். சம்மண்ணா. 5 பேருக்கு வேலை தரதா ஒத்துக்கிட்டான். சூப்பர்ண்ணா. ஆனா அவன் கேட்கறான், ஒப்பா செத்தப்போ கவர்மெண்ட்ல பணம் கொடுத்தாங்களே காம்பன்சேஷனா, அப்புறம் இவனுக்கு எதுக்கு வேலை தரணும்னு கேட்கறான். ஏன் தானே? என்னண்ணா சொல்ற? உன்னதாண்ணா மலை போல நம்பியிருக்கேன், வேலை கிடைக்காதாண்ணா அப்பனுக்கு? பொருடா ஒப்பனை மாதிரி எல்லாத்துலயும் அவசரப்படுற. ஒப்பா செத்தது ஆன் டியூட்டியில டாஸ்மார்க் குடன்ல கணக்கு பார்த்துருந்தப்போ வெளியில இல்ல, மூட்டையெல்லாம் சரிஞ்சு அவன் மேல விழுந்ததால அவன் செத்து போயிட்டான். அதனால கண்டிப்பா அவனுக்கு வேலை கொடுத்தாவணுன்னு யூனியன் சார்பா நான் பேசிட்டேன். சரிண்ணா. ஒன்றும் கவலைப்படாத. சரிண்ணா. அநேகமா அடுத்த மாசம் நீ வேலைக்கு போயிடுவ. சொல்லுண்ணா, அதுக்கு தானே வெயிட்டிங்கு. என்னடா அது என்னமோ ஒரு பொண்ணை ரயில்வே ட்ராக்ல காப்பாத்தணும்னு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ணா. உண்மையா? அண்ணா இல்ல இல்ல லவ் கிட்டாமாவா? லவ்வா? நான் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுண்ணா. ட்ராக்ல வந்துச்சு, நான் மாட்டில் போய் காப்பாத்தினேன். அவளை ஏன் அந்த பொண்ணு மூஞ்சி கூட பார்த்து இல்லை இப்போ வரைக்கும். நானே கண்ணை மட்டும் தான் பார்த்தேன். நமக்கு இதுக்கு நான் லவ்லாம். லவ்னா தப்பு இல்லடா, லவ் பண்ணு. லவ் பண்ணா தப்பு இல்ல, நமக்கு துப்பு இல்லையே, அதான பிரச்சனை. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானும் உனக்கு அப்பா மாதிரி தான். வேலை கச்ச கையோட அடுத்த வேலையா அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். பண்ணா சொல்றேண்ணா, இப்போதைக்கு எதுவும் இல்லைண்ணா, வேலை தானே மெயின். இப்போதைக்கு இப்போதைக்குண்ணே. वो फाइल मेल कर दिया क्या आपने? जल्दी कीजिए. கம்பெனிக்கு அனுப்பிடுங்க. சரிங்க சார். உங்க செக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். கம்பெனிக்கு அனுப்பிடுவோம். ஓகே மேடம். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வண்டியை டெலிவரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே. ரொம்ப நன்றி மேடம். வரேன் மேடம்.